ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ரிஷப் பந்த் 27 கோடி ரூபாய்க்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமின்றி உலகளவில் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கும் 2025 ஆண்டுக்கான ஐபிஎல் ஏலமானது சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் தொடங்கியது. பிற்பகல் 3:30 மணியளவில் தொடங்கி நடைபெற்ற ஏலத்தில் பங்கேற்றுள்ள 10 ஐபிஎல் அணிகளுக்கும் தலா 120 கோடியும் 6 ஆர்டிஎம் கார்டு வழங்கப்பட்டு வீரர்கள் ஏலம் விடப்பட்டன. முதல்கட்ட ஏலத்தில் சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளிட்ட அணிகள் வீரர்களை தேர்வு செய்வதில் முனைப்பு காட்டினர். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தொடங்கிய ஏலத்தில் முதல் வீரராக ஹர்ஷ்தீப் சிங்கை 18 கோடிக்கு ஏலம் எடுத்து பஞ்சாப் அணி தக்க வைத்தது. தொடர்ந்து ககிசோ ரபடாவை வாங்க பஞ்சாப் கிங்ஸ் முனைப்பு காட்டாத நிலையில் 10 கோடியே 75 லட்சத்திற்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் எடுத்தது. மேலும் ஜாஸ் பட்லரை 15 கோடியே 75 லட்சத்திற்கும், இந்திய வீரர் முகமது சிராஜை 12 கோடியே 25 லட்சத்திற்கும் குஜராத் அணி ஏலம் எடுத்தன. இதைத் தொடர்ந்து ரிஷப் பந்தை லக்னோ அணி 27 கோடிக்கும், ஸ்ரேயாஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சத்திற்கும், யஷ்வேந்திர சாகல் 18 கோடிக்கும் பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது. தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்திய வீரர் முகமது ஷமியை 10 கோடிக்கு ஏலம் எடுத்தது. ஆல்ரவுண்டர் அஸ்வினை 9 கோடியே 75 லட்சத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இதன் மூலம் 9 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அஸ்வின் சிஎஸ்கே அணிக்கு திரும்ப உள்ளார். இந்திய வீரர் நடராஜனை 10 கோடியே 75 லட்சத்திற்கு டெல்லி அணி ஏலத்தில் எடுத்தது. கடந்த முறை ஹைதராபாத் அணியில் இருந்த நிலையில் இந்த முறை டெல்லி அணிக்காக விளையாடுகிறார். மேலும் வெளிநாட்டு வீரர்களான மிச்சல் ஸ்டார்க்கை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 11 கோடியே 75 லட்சத்திற்கும், லியம் லிவிங்ஸ்டனை ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 8 கோடியே 75 லட்சத்திற்கும், டேவிட் மில்லரை லக்னோ அணி 7 கோடியே 50 லட்சத்திற்கும் ஏலம் எடுத்தன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வீரர்கள் 2ஆம் நாள் ஏலம் இன்று மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது.